துபாய் டெசர்ட்டுக்கு நடுவில் ஃபுல்லாக ட்ரிப் இரிகேஷன் பண்ணி இந்த இடத்துல வந்து சுற்றி இவ்வளோ செடி மரம் ஒரு புல்லுக்கும் ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருக்காங்க. சுற்றி வந்து ஃபுல்லாக டெசர்ட் இருக்குது, நடுவில் ஒரு லேக்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல போய் பார்ப்போம். மேப்பில் வந்து நான் சைடில் இது காமிக்கிறேன் இந்த இடத்தோட லொக்கேஷன். சுற்றி வந்து டெசர்ட்டு, ஃபுல் டெசர்ட். சுற்றி வந்து ஆல்மோஸ்ட் 40 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஃபுல் டெசர்ட்டு. சென்டரில் ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்து 2 லேக் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம தங்கியிருக்க ஹோட்டல் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வணக்கம். இன்றைக்கி வந்து செப்டம்பர் 23 துபாயோட 6th டே. ஸோ ஆஸ் ஆஃப் நோ வந்து துபாய் வந்து சூப்பராக போய்கிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம லவ் லேக் துபாய்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் அது. ஸோ அது வந்து நம்ம கேட்டிருந்தோம். ஸோ அந்த இடமும் போய் பார்த்துட்டு டெசர்ட்டுக்கு நடுவில் ஒரு ஹார்ட் ஷேப்பில் தண்ணியெலாம் போட்டு ஒரு லேக் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் பார்ப்போம், டெசர்ட்டில் இருக்க லேக்கை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஆக்சுவலி சிட்டி டூர் போட்டிருந்தாங்க. நம்ம நாசர் சாரை கூட்டிகிட்டு நாங்கள் அதை போகும்போது நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டோம், ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும். ஸோ அதனால் நான் அதை ரீஷெடியூல் பண்ணி இன்றைக்கி துபாய் மரீனா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு துபாய் மரீனா போட்டிருக்கேன் ஈவினிங். அங்கே வந்து இன்னொரு பிளான் இருக்குது. நான் அதை வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ப்ரைவேட் யாட் கேட்டிருக்கோம். ஸோ அது பாசிபிளாக என்னென்னு தெரியல. நம்மளுக்கு இன்னொரு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கன்ஃபர்மேஷன் வரும். வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு ப்ரைவேட் யாட் எடுத்துகிட்டு ஸோ ஒரு 1 to 2 hours வந்து கடலில் ஃபன் பண்ணலாம். ஸோ அது எப்படி போகும்னு தெரியல. வில் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ நம்ம வந்து இப்போ கீழே போய்ட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஓகே, வில் பிகின் தி ஸ்டே. இந்த ஹோட்டலில் வந்து ஆக்சுவலி சின்ன சின்ன விஷயமும் வந்து சென்சார்ஸ். நீங்கள் டோர் திறந்து வெளியில் வந்த உடனே இந்த லைட் வந்து அப்போ தான் கரெக்டாக ஆன் ஆகும். ஆக்சஸ் கார்டு ஆஸ் யூஷுவல், லிஃப்ட்ஸுக்கு வந்து ஆக்சஸ் கார்டு ஆஸ் யூஷுவல். உள்ளே வந்து பட்டன்ஸ் எல்லாமே ஸ்மார்ட் பட்டன்ஸு. எல்லாமே வந்து 1 touch கண்ட்ரோல் மாதிரி டச்சில் ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா சரி அந்தந்த லைட் தனித்தனியாக ஆன் ஆகும். ஸோ இந்த 2 டவர் இருக்குது ஆக்சுவலி ஹோட்டலில். மெசனைன் ஃப்ளோரில் வந்து ஜிம்மு, ஸ்விம்மிங் பூல். உள்ளே வந்து நம்ம இங்கேயே ஸ்டார்பக்ஸ் இருக்குது. இருங்க, கேமரா ஃபில் பண்ணி காமிக்கிறேன். நம்ம வந்து 8th floor இருக்கோம். இன்னொரு ரூம் வந்து நம்ம அந்த பக்கம் இருக்க டவரில் எடுத்துருக்கோம். ஸோ டவர் 1 அண்ட் டவர் 2. மெசனைன் ஃப்ளோரில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஜிம் இருக்குது, கேம் ஏரியா இருக்குது. சூப்பராக இருக்குது ஆக்சுவலி துபாய். இந்த ஹோட்டல் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஆல்மோஸ்ட் 2750 dirhams வேணுமோ. ஸோ கீழே போயிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து ஆக்சுவலி நிறைய டெசர்ட்ஸு, கிராசண்ட்டு நிறைய இருந்தது. ஃப்ரூட் சாலட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் இருந்தது நிறையா. ஸோ ஆனால் ஃபுட் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் ஸ்டில் நான் ஒரு ஃப்ளோர் மாதிரி இறங்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ நம்ம அங்கே போவோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டே சொல்கிறேன். இந்த ஹோட்டல் வந்து செம்ம லக்ஸரியஸாக சூப்பராக இருக்குது. ஃபுட்டாக இருக்கட்டும், கீழே ரிசப்ஷன் ஏரியாவே எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுட்டு இருக்கிறது அப்படியே கொஞ்சம் ரைஸு, ஜூஸு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை பிகின் பண்ணுவோம். நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. நான் வந்து கிராசன்லாம் சாப்பிட்ணுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ப்ரெட் டோஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டு ஃபுட்டு வந்து ஆக்சுவலி சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்பெஷலாக இங்கே லைவ் கவுண்டரில் வந்து ஆம்லேட்லாம் போட்டு தராங்க. இதையும் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இப்போது கராக் சாய் குடிக்க போகிறோம். இங்கே வந்து துபாயில் கராக் சாய் தான் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. டீயை குடிச்சிட்டு நம்ம அப்படியே வந்து வண்டி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம். ஹோட்டல் வந்து நாளைக்கும் திருப்பி நம்ம இங்கே தான் சாப்பிட போகிறோம். நாளைக்கு அப்படியே உங்களை நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வண்டியில் போய்ட்டு ஏறுவோம். இங்கேயே ஹோட்டலில் ஸ்டார்பக்ஸ்லேருந்து இந்த பக்கம் உள்ளே வந்து ஒரு கார்டன் ஏரியா இருக்குது. துபாயில் ஆயில் மில் துபாயில் ஆயில் இருக்குது. துபாய் சேல் பண்ணல, துபாயில் மட்டும்தான் யூஸ் பண்ண. அபுதாபியில் தான் ஆயில் இருக்குது, அவர் தான் சேல் பண்ண. அவருக்கு தான் காசெல்லாம் கூடுதல் இருக்குது, அவருக்கு லேண்டு கூடுதல் இருக்குது. நல்ல டெம்பரேச்சர் இருக்குது, 42 இருக்குது, ஹியூமிடிட்டி இருக்குது. இது ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour கிட்ட நம்ம வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம அல்லைன் பக்கத்தில் இருக்கிற இந்த துபாய் டு அல்லைன் ரோட்டில் இருக்க இந்த லவ் லேக் வந்து போயிருக்கோம். சுற்றி பாலைவனம் தான், எங்கே போகிறோன்னே தெரியல. எங்கெங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. பயங்கரமாக இருக்குது இந்த ஏரியாவை பார்க்கவே. சுற்றி டெசர்ட் தான் இருக்குது. மேப்பில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க லவ் லேக் வந்து உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே நடுவில் வந்து ஏதோ
எங்கே விட்டு போகிறாங்க இல்லை அப்படியே போகும். சுற்றி பாலைவனத்துக்கு நடுவில் இந்த மாதிரி வந்து ஒரு லேக் ஒன்று உள்ளே கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்களேன், பயங்கரமாக இருக்குல்ல. 2 பக்கமும் சாண்ட் டியூன்ஸு, ஃபுல்லாக எலக்ட்ரிக் போஸ்ட்லேருந்து நம்ம வந்து இங்கே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. செம வைல்டாக இருக்குது. மெயின் ரோட்டில் ரைட் எடுத்துமே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ½ அன் ஹவர் ஆகுது. நம்ம இந்த மாதிரி ரோட்லேயே போய்கிட்டுருக்கோம். எங்கே தான் கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியல. அப்படியே அந்த லேம்ப் போஸ்ட்லாம் கிட்ட கூப்பிட்டு போயிட்டு சென்டரில் எங்கேயோ வந்து இந்த ரோட்டில் தான் லேக் இருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல. சுற்றி டெசர்ட்டுக்கு நடுவில் ஒரு மரம் செடியெலாம் வச்சு ஒரு பெரிய லேக்கு க்ரீனரிஸை உருவாக்கியிருக்காங்களாம். அந்த இடத்த நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஆல்மோஸ்ட் வந்து கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சுற்றி டெசர்ட் தாங்க இருக்குது. ஒரு சின்ன க்ரீனரிஸ் கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மரம்லாம் நட்டு ஒரு மாதிரி க்ரீனரிஸாக வச்சுருக்காங்க. நம்ம வந்து அப்படியே லவ் லேக் துபாய் வந்திருக்கோம். பார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ உள்ளே போவோம். ஃபுல்லாக சாண்டு டெசர்ட்டுன்னு வந்துட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக க்ரீனரிஸை டெவலப் பண்ணி இந்த இடத்துல ஒரு லேக்கை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த பார்க்கறதுக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் ஒரு ½ அன் ஹவர் வந்து மண்ணிலே வந்தோம், எதுவுமே இல்லை. ஆனால் இந்த இடத்துல இவ்வளோ க்ரீனரிஸாக டெவலப் பண்ணியிருக்காங்கிறது ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்க வேண்டிய விஷயம் தான். நம்ம இறங்கி இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், ஃபுல்லாக எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல இவ்வளோ செடி வளர வச்சு ஃப்ளமிங்கோஸ் இங்கே விட்டுருக்கானுங்க. அதான் அந்த புறா வந்து பறக்குது, நீ அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக ட்ரிப் இரிகேஷன், அதாவது சொட்டு நீர் பாசனத்தை ஒரு செடிக்கு இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க லவ் லேக் துபாய். நான் வந்து உள்ளே போனீங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி சுற்றி தண்ணி இருக்குது, சுற்றி க்ரீனரிஸாக டெவலப் பண்ணியிருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. டெசர்ட்டுக்கு நடுவில் இப்படி ஒரு இடத்த டெவலப் பண்ணுறது பெரிய விஷயம். ஒரு துபாய் டெசர்ட்டுக்கு நடுவில் ஃபுல்லாக ட்ரிப் இரிகேஷன் பண்ணி இந்த இடத்துல வந்து சுற்றி இவ்வளோ செடி மரம்னு ஒரு புல்லுக்கும் ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருக்காங்க. நான் அது நிற்கிறேன் இல்லையா, இதுக்கு கூட ட்ரிப் இரிகேஷன் இருக்குது. சுற்றி இருக்க ஒரு பெரிய மரத்துக்கும் ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருக்காங்க. செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஒரு டெசர்ட் செம்ம சூடு. இங்கே வந்து இப்போ வந்து ஒரு 45-46 டிகிரிஸ் வெயில் அடிக்குது. வெயிலே நிற்க முடியல. இது பாருங்கள், ட்ரிப் இரிகேஷன். அங்கே இருக்கிற ஒரு புல்லுக்கும் ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நிறைய ஃப்ளமிங்கோஸ் இருக்குது, நிறைய பேர்ட்ஸ் இங்கே வளர்க்குறாங்க. இந்த இவ்வளோ வெயிலில் சான்ஸே இல்லை ஆக்சுவலி. ஏன்னா இது மேப்பில் வந்து நான் சைடில் இது காமிக்கிறேன். இந்த இடத்தோட லொக்கேஷன் சுற்றி வந்து டெசர்ட்டு, ஃபுல் டெசர்ட். சுற்றி வந்து ஆல்மோஸ்ட் 40 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஃபுல் டெசர்ட்டு. சென்டரில் ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்து 2 லேக் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து மரம் செடிலாம் வளர்த்து சான்ஸே இல்லை ஆக்சுவலி. செம வெயில் அடிக்குது. பட் ஸ்டில் டூரிசம் வந்து எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க துபாயில். செம்மையாக இருக்குது. வெயில் ஹெவியாக அடிக்குது. டெசர்ட்டுக்கு நடுவில் இவ்வளோ மரம் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபுல்லாக டெசர்ட்டுக்கு நடுவில் இவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்கன்றது பயங்கர விஷயம். வித்த காமிக்கிறியாப்பா சத்த. லவ் லேக் முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு. இந்த இடம் வந்து டெசர்ட்டுக்கு நடுவில் செம பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நிறைய ஷூட்டிங்லாம் அவர் பண்ணியிருக்காங்களாம். நிறைய டெசர்ட் சீன்ஸ்லாம் இங்கே எடுத்துருக்கிறதா நம்ம டிரைவர் சார் வந்து சொல்லிகிட்டே வராரு. செமையாக இருக்குங்க இந்த இடம். சுற்றி வந்து டெசர்ட்டு, ஜம்பியான ரோட்ஸு. அந்த லவ் லேக் வந்து நீங்கள் ஒன் டைம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். டெசர்ட்டுக்கு நடுவில் இப்படி க்ரீனரிஸ் டெவலப் பண்ணுறாங்கன்னு போது நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரிலாம் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். துபாய் ரோடுனா துபாய் ரோடு இதுதான் போல். செமையாக இருக்குல்ல. இங்கே நம்ம அல்கூரி ஹோட்டலில் இருக்க ஸ்விம்மிங் பூல் வந்து ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் தான் போகிறோம். நமக்கு திருப்பி 3 o'clock தான் யாட் எடுத்துருக்கோம். 3:30 தான் யாட்டு. ஸோ அது வரைக்கும் ஸ்விம்மிங் பூலில் கொஞ்சம் சில் பண்ணலான்னு ஃப்ளிப் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு இந்த சைடில் தண்ணி ஊற்றுறது வந்து செம்மையாக இருக்குங்க. சவுண்டு கேட்க அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸ்விம்மிங் பூலுமே சரி, அங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் இருக்கக்கூடிய ஜக்கூசியுமே சரி செம்மையாக இருந்தது. அப்படியே சவுண்டு வந்து தெரப்பி மாதிரி இருக்குது. இந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே அப்படியே ஸ்விம்மிங் பூலில் இருக்கிறது. பியூட்டிஃபுல்லான ஹோட்டலுங்க. பயங்கர லக்ஸரியஸாக இருக்குது இந்த ஹோட்டல். இந்த ஜக்கூசி வந்து செமையாக இருக்குது. செம ஃபோர்ஸாக இருக்குது. நீங்கள் வந்து 4 பேர் உட்காந்துட்டு ஃபன் பண்ணலாம். நாங்கள் 4 பேர் உட்காந்து விளையாடிட்டு இருந்தோம். பியூட்டிஃபுல்லான ஹோட்டல்.
இது முடிச்சுட்டு நம்ம ப்ரைவேட் யாட் எடுத்துக்கிட்டு ரவுண்ட் அடித்தோம் துபாய் மெரினா ஃபுல்லாக. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். சேலம் நடந்தவன் பாய்.